2026 பூமிக்கு பிள்ளையார் ஒரு வலம் வராரு. எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்போது கூடவே ஐயப்பனும் முருகனும் வராங்க. என்னப்பா நீங்களும்னா, எங்களை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்க 3 பேரும் போய் பூமி எப்படி இருக்குது பார்ப்போம், நம்ம படைத்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரின்னு வராங்க. என்னென்னா எல்லோரும் குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்காங்க. ஆமாம், இப்போ அப்படி தான் வாழ்க்கை. எல்லோரும் கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குனிஞ்சு அதை தான் பார்ப்பாங்க, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வாங்க போவோம். இங்கே ஒரு கூட்டம் கும்பலாக கிரிக்கெட் விளையாடுறது. இவங்க என்னன்னா படிக்க வேண்டாமா, அது பாட்டுக்கு அது சைடில், இதுதான் மெயின் இவங்களுக்கெலாம், இதுதான் இவங்களுக்கு வாழ்க்கை. இதை மாதிரி தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி அவங்க இப்போ உள்ளதை மட்டும் பார்க்குறாங்க. பிற்காலத்துக்கு என்ன தேவைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது என்னென்ன மாடல் அப்படின்னு கேட்குறாரு முருகர். இது செல்ஃபி முகம். இப்போ இப்படி தான் பொம்மநாட்டி குழந்தைகள் சுற்றின்னு இருக்கா. அவளுக்கு என்ன ஜாலியாக அப்பா அம்மா சம்பாதிக்கிறா, ஜாலி தான், என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கா. யார் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற உலகம். மற்றவாளை குறை சொல்லிக்கிட்டு திரிவா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன பரபரப்பாக ஓடுறாங்க. இது ஐடி உலகம்ப்பா. அவங்களுக்கெல்லாம் நிற்க நாழி இல்லை. அடுத்தடுத்து வேலை சரியாக இருக்கும். அவங்களுக்கு பொழுது விடியறதும் தெரியாது, பொழுது போகிறதும் தெரியாது. இது அவங்க உலகம். நம்ம உலகத்துக்கு போகலாம் வாங்க. நம்மளையும் நினச்சி பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க. ஆமாண்ணா, எனக்காக பூஜை பண்ணுறா அப்படின்னு முருகர் சொல்கிறார். அப்போ நான் அப்படின்னு ஐயப்பன் கேட்குறேன். உன்னை என்ன எல்லாரையும் நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தால் தான் பூமி இன்னும் உசுரோடு இருக்குங்கிறது யாருக்கு தெரியல. முழு நேரம் யாரும் நினைக்க வேண்டாம், போகிற போக்கில் கூட நினைக்காத கூட்டங்கள் இருக்குது. கடைசியில் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு வரப்போ அங்கே எனக்கு பிரச்சனை அப்படி இப்படி நம்மக்கிட்ட தான் புலம்புவாங்க. அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன இவங்க கொஞ்சம் வேலையை நம்மளுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நம்மளோட ஐக்கியமாகிடுவாங்க. அப்போ நம்ம